இந்த தேர்தலில் மக்களோட எதிர்பார்ப்பு சொன்னது திமுக ஒன்றும் செய்யல. அண்ணா திமுக வந்தா நல்லா இருக்கும். பாமக டிவிக்காக தான் இப்போ அண்ணாடிமைக்கு மக்கள் விரும்புறாங்க. எத்தனை பேர் வந்தாலும் மேல சென்னையில எடப்பாடி தான் முதலமைச்சர். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நாம் பார்த்துட்டு வரோம். அதோடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், புதிதாக வந்த தாவேக்காவுடைய தாக்கம் எப்படி இருக்குது, ஆளும் அரசின் திட்டங்கள் ஓட்டாக மாறுகிறதா, என்டிஏ கூட்டணி கட்சிகள் பலம் பெறுகிறதா, தனியாக போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் பெருகுகிறதா அப்படின்னு பலவிதமாக கள ஆய்வு நம்ம செய்துட்டு வரோம். பெண்கள் யாருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள், இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து கள ஆய்வு செய்திருக்கிறோம். அதன் தரவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ரிஷிவந்தியம். இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருது. பாராளுமன்றமும் கள்ளக்குறிச்சியிலேயே வருது. கொஞ்சம் பெரிய ஒரு சட்டமன்ற தொகுதின்னு தான் சொல்லும். காரணம், மொத்த வாக்காளர்களே 2,70,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,35,292, பெண் வாக்காளர்கள் 1,35,198. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு 2021 இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் கே கார்த்திகேயன், திமுக கட்சியை சார்ந்தவர். 1,13,912 வாக்குகளை பெற்று, அதாவது 53% வாக்குகளை பெற்று, அவருக்கு அடுத்ததாக SA சந்தோஷ், ஒரு அதிமுக கட்சியை சார்ந்தவர். அவர் 72,184 வாக்குகள், 33%, அதாவது 20% அதிகம். அப்படின்னா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 41,728 வாக்குகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சுரேஷ் மணிவண்ணன் 12,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அமமுகவை சேர்ந்த எஸ் பிரபு இங்கே 10,387, 4% வாக்குகளை 2021 வாங்கினாங்க. 2016 கே கார்த்திகேயன் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் 92,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்ததாக தண்டபாணி, அதிமுக கட்சியை சார்ந்தவர், 72,000 வாக்குகள். வின்சென்ட் ஜெயராஜ் அப்படிங்கிறவர் தேமுதிக கட்சியை சேர்ந்தவர், அவர் ஒரு 14,000 வாக்குகளும். KP பாண்டியன் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் 8,000 வாக்குகள் வாங்கியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மார்ஜின் அதுவும் ஒரு 20,000. இதற்கு 2011 இது ஒரு ஸ்டார் தொகுதியாக இருந்தது. காரணம், அப்பொழுது தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் இங்கு போட்டியிட்டார். 91,164 வாக்குகளை பெற்று 53% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு எதிராக சிவராஜ், இந்திய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அவர் 60,000 வாக்குகளை பெற்றார். விஜயகாந்த் நின்னதுனால விஜயகாந்த்னு ஒரு சுயேட்சை வேட்பாளரையே அங்கே நிறுத்தினாங்க போல இருக்கு. அதனால அவர் 7,000 சுச்சம் வாக்குகளையும் பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தொகுதியில் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கேப்டன் விஜயகாந்த் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது இந்த தொகுதிக்கு இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. தற்போது யாருக்கு இந்த தொகுதி சாதகமாக இருக்கிறது? திமுகவுக்கு மீண்டும் சாதகமாக இருக்குதா? கார்த்திகேயன் தான் மீண்டும் நிற்க போகிறாரா அப்படிங்கிறது இப்போது வரை நமக்கு தெரியல. அதே நேரத்தில் இந்த தொகுதியை அதிமுகவுடைய கூட்டணி கட்சியான பாமகவிற்கு இந்த ரிஷிவந்தியம் ஒதுக்கியிருக்காங்க. இப்பொழுது கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத களத்தில் ஆய்வு செய்யக்கூடிய சதீஷ்குமார் நம்மோடு இணைகிறார். ஸ்ரீ டிவி நேயர் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதிகளில் கள ஆய்வு செஞ்சீங்க? இந்த ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்தளவு ரிஷிவந்தியம் டவுன், சித்தால், சித்தேரிப்பட்டு, பாசார், முனிவாழை, அத்தியூர், புதுப்பட்டு, பழைய சிறுவாங்கூர், அப்புறம் திருக்கோயிலூர் வட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா சித்தம்பட்டி, கூவனூர், அரியூர், திம்மச்சூர், முடியனூர், நெடுமுடியான், இந்த பகுதியில் நம்ம கள ஆய்வு பண்ணோம். நீங்க இந்த கள ஆய்வு செய்த பகுதியில் என்னென்ன சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க? ரிஷிவந்தியம் பகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கிராமம் தான்.
இந்த சுற்று வட்டார பகுதியில பார்க்கும்பொழுது கவுண்டர் என்கின்ற வன்னியர் சமூகம் அதிகமா இருக்காங்க. அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதலியார், உடையார், முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க அடுத்தடுத்த நிலையில. இவங்க இந்த வன்னியர், உடையார், பட்டியல் சமூகத்தினர், முஸ்லீம்கள் இவங்கெல்லாம் எந்தெந்த பகுதியில டென்சிலி பாப்புலேட்டடா இருக்காங்க? ரிஷிவந்தியம் டவுன்ல பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வானாபுரம், பகண்டை கூட்ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியிலும் நிறைய பேர் இருக்காங்க, வன்னியர் அதிகமாவே இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாவே தலித் மக்களும் இந்த 2 பகுதியிலுமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா முதலியார் வந்து ரிஷிவந்தியம் தொகுதியில அந்த ரிஷிவந்தியம் டவுன் பகுதியிலேயே நிறைய பேர் இருக்காங்க. கோனார் மத்த இவங்க எல்லாம் ஒரு 50 குடும்பம் 40 குடும்பம் அந்தந்த நிலையில இருக்காங்க. உடையார் சமூகத்தினர் எங்கெல்லாம் இருக்காங்க? உடையார் சமூகம் ரிஷிவந்தியம் சுற்று வட்டார பகுதியில மட்டும்தான் இருக்கு, அங்க இருக்கிற கிராம பகுதியில அதிகமா இருக்கு. மற்றபடி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வானாபுரம் சைடு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இல்லை. மற்றபடி அங்க பாத்தீங்கன்னா வன்னியர், அவங்க வந்து கவுண்டர்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கவுண்டர் என்ற வன்னியர் சமுதாயமும் தலித் மக்களும் அதிகமா இருக்காங்க. முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் எந்தெந்த பகுதியில இருக்காங்க? முஸ்லீம் வந்து ரிஷிவந்தியம் டவுன்ல மட்டும்தான் ஓரளவு இருக்காங்க. மற்றபடி கிராம பகுதியில் அந்த அளவுக்கு அவங்களுடைய பாப்புலேஷன் கிடையாது அந்த பகுதியை பொறுத்தளவு. கிறிஸ்தவர்கள் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு சொற்ப இதுல குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கு. பெரிதளவுல யாரும் அந்த அளவுக்கு டாமினேஷன் அங்க கிடையாது, கிறிஸ்தவர்கள் அதிகம் கிடையாது ரிஷிவந்தியம் பொறுத்தளவு. பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டீங்கன்னா வன்னியர் சமுதாய மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, பட்டியல் சமூகத்தினர் எவ்வளவு பேர் இருப்பாங்க, முதலியார், உடையார் இவங்கெல்லாம் எவ்வளவு இருப்பாங்க? வன்னியர் சமூகம் வந்து ஒரு 35% to 37% பேர் வன்னியர் இருப்பாங்க. தலித் மக்கள் ஒரு 33 to 34% பேர், முதலியார் 7-8% இருப்பாங்க, முஸ்லிம் 6%, உடையார் ஒரு 6% இருப்பாங்க, கிறிஸ்டின் 2% தான் இருப்பாங்க, செட்டியார், கோனார் மற்ற இதர மக்கள்லாம் ஒரு 7-8% வந்து இருப்பாங்க ரிஷிவந்தியம் பொறுத்தளவு. இப்போ நீங்கள் பிரதானமாக சொல்றது பட்டியல் சமூகத்தினரும் வன்னியர் சமுதாயத்தினரும் சொல்றீங்க, அதற்கு பிறகு முதலியார் மற்றும் உடையார் சமூகத்தினர்லாம் சொல்றீங்க, அப்புறம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? ரிஷிவந்தியம் பகுதியை பொறுத்தளவு வன்னியர்கள் கூட்டணி அமைஞ்சதுனால அவங்க எல்லாமே என்டிஏ கூட்டணிக்கு தான் ஆதரவா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக வந்து இருந்த கூட்டணியின் பலத்தினாலதான் அந்த இடத்துல வந்து வாக்குகள் அதிகமா பெற்று வெற்றி பெற்றாங்க. அதே போலவேதான் பகண்ட கூட்டுரோடு சைட்லயும் அதே போலதான் வானாபுரம் பகுதியிலையும் அந்த சுற்றுவட்டார பகுதியிலும் அதே நிலைமைதான். ஆனா இப்ப வந்து மாற்றம் ஏற்படும்ன்ற ஒரு முயற்சியில பல பேர் வந்து திமுகவுல இருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கேவுக்கு போயிருக்காங்க. அதே சமயத்துல பிஎம்கேவிலயும் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க, பிஜேபி கட்சியிலயும் நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏன்னா அங்க இருந்த தொகுதிகள் நிலவரம் ஏதாவது ஒரு மாற்றம் தேவைப்படணும்ன்றதுக்காக நிறைய பேர் வந்து திமுகவுல இருந்து பிரிஞ்சு மற்ற கட்சிகளுக்கு போயிருக்காங்க. திமுகல இருந்து பெரிய அளவுல பிரிஞ்சு பாமக மற்றும் பாஜக, அதிமுக சேர்ந்திருக்காங்களா இந்த பகுதியில? ஆமா, கண்டிப்பா சேர்ந்திருக்காங்க. ரிஷிவந்தியம் டவுன்லயே நிறைய பேர் வந்து பிஜேபி கட்சியில சேர்ந்திருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் 1,35,000 பேர் இருக்காங்க. அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, இந்த ஆட்சி குறித்து எப்படி பாக்குறாங்க? இந்த பகுதி பாத்தீங்கன்னா முழுவதுமே பாத்தீங்கன்னா ஒரு 80-85% விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. அப்படின்றப்ப டவுன் பகுதியை பொறுத்தளவு ஓரளவு இந்த திட்டங்கள்லாம் போய் தெரியுது. மற்றபடி கிராமப்புறங்கள்ல பார்த்தோன்னா எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு தெரியாமலே இருக்காங்க. பெண்களுடைய மனநிலைமையை பொறுத்தளவு இந்த தொகுதியில கணிசமா தான் இருக்காங்க. அதாவது ஒரு அரசு திட்டங்களை பத்தியோ எதுவுமே தெரியாம, மத்திய மாநில அரசோட திட்டங்களோட எதுவுமே தெரியாம விழிப்புணர்வு இல்லாமலே இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பெண்கள் வாக்குகள் இங்க அதிகமாவே இருக்கு. அதனால பெண்கள் வாக்கை வந்து யாரு கவர நினைக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த தொகுதி பொறுத்தளவு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. மகளிர் உரிமை தொகை, அதே போல இலவச அந்த பேருந்து பயணம், விடியல் பேருந்து பயணம், பெண்கள் சார்ந்த பல திட்டங்களை திமுக செயல்படுத்தியிருக்க. இது அவங்களுக்கு அட்வான்டேஜாக தானே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பின்தங்கிய பகுதி, கிராமம் தான் அதிகமாக இருக்கிறது, விவசாயத்தை நம்பி இருக்காங்க அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறப்போ திமுகவுடைய திட்டங்கள் அங்கே மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாகத்தானே இருந்திருக்குங்கிற. கண்டிப்பா நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா மகளிர் உரிமை தொகைன்றது ஒரு ஏழ்மையான மக்களுக்கு போய் சேரணுன்ற நோக்கத்தோட தான் அந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா அதுலயும் ஒரு பிரிவினை வச்சு கட்சியில் நிர்வாகிகளோட சேர்ந்த குடும்பத்தாருக்கும் மற்ற பெண்களுக்கும் அதாவது சொல்றேன்னா வருமானத்துல அதிகமா இருக்கிற ஒரு நல்ல நிலையில இருக்கிற குடும்ப பெண்களுக்கு தான் கிடைக்கிறதே தவிர அடித்தட்டு மக்களுக்கு போய் அந்த திட்டங்கள் சேரலன்னு தான் சொல்லணும்.
அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது அந்த பேருந்து, இலவச பேருந்து நல்ல அருமையான திட்டம். ஆனா இருந்த போதிலும் போதுமான போக்குவரத்து வசதி ரிஷிவந்தியம் பகுதியை பொறுத்தளவு இல்லை. அதனாலே பெருசா பெண்களிடையே திமுக வாக்குகள் பெறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இதுலயும் இன்னும் ஒரு தாக்கம் என்னன்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் அந்த விஷயத்தோட தாக்கமும், ஏன்னா அது அருகாமையில தான் இருக்கு, இந்த மாவட்டத்துல தான் வருது, அதனுடைய தாக்கமும் இங்க இருக்குது. அதனாலே பெண்கள் ஒரு மாற்றத்தை வேணும்னே நினைக்கிறாங்க. இங்கே கள்ளச்சாராயம் இங்கேயும் அதே மாதிரி கிடைக்கிறது மாதிரி இருக்குதா? இங்கே போதையினால பெரிய அளவில் பாதிப்பு இருக்குதா? டாஸ்மாகோட பாதிப்பா, இல்லை கள்ளச்சாராயங்கள் விஷச்சாராயங்கள்லாம் பாதிப்பு இருக்குதா? அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த சம்பவத்தை எப்படி, இது குறித்து ஏதாவது உங்கள்கிட்ட பேசுனாங்களா, பைட்ஸ் கொடுத்தாங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. இப்ப அந்த தொகுதியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மதுப்பழக்கம் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா திருக்கோயிலூர் பகுதியில மேற்கு, வடக்கு, கிழக்கு இந்த மூணு பகுதியை சேர்ந்த இளைஞர்களுடைய பொதுக்கூட்டம் ஒண்ணு வச்சாங்க. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வச்சாங்க. அதுல தலா ஒவ்வொரு வாழை இலைக்கு ஒவ்வொரு பேர் பாட்டல் வீதம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மது விருந்துவே வச்சிருக்காங்க. இத அந்த பகுதி மக்கள் கேள்விப்பட்டதும் திமுக அரசுல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வராங்க. அதாவது மதுவை ஒழிக்கணும்னு அவங்களே சொல்லிட்டு மதுவை வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மனநிலைமை அங்களுடைய பெண்கள்கிட்ட நிறையவே இருக்கு. அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கும் பொழுதும், ஆண்கள்ட்டையும் கேட்கும் பொழுதும், இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மதுவை வளர்க்குறாங்களே, அதாவது ஒரு எம்எல்ஏ தலைமையில நடக்கிற ஒரு கூட்டத்துல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்றதுனால ஒரு அதிருப்தி இருக்கு அங்க இருக்கிற பெண்கள் மத்தியில. எம்எல்ஏ கூட்டத்தில் ஒரு இலைக்கு ஒரு பீர் பாட்டில் அப்படின்னு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அந்த கூட்டத்தில். அது பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்குது அந்த பகுதியில். குறிப்பாக போதையினால இளைஞர்கள் தங்கள் வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது மாதிரி மக்கள் சொல்லியிருக்கிறதாக சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் அந்த பைட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஆட்சி குறித்து? இளைஞர்களை குறித்து பெண்கள் கவலைப்படுறாங்க, அந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? இளைஞர்களை பொறுத்தளவு திமுக கட்சியில் இருக்கிற நபர்கள் தங்களுடைய கட்சி நிர்வாகி மூலியமா பணம் வந்தால் போதும் அந்த ஒரு மனநிலைமையில தான் திமுக கட்சியில இருக்கிற இளைஞர்கள் நினைச்சிட்டு இருக்கு. மற்றபடி ஒரு தெளிவான இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு மாற்றம் வரலாமா, புதிய தலைவர்கள் வந்தா நல்லா இருக்குமா, ரிஷிவந்தியம் இன்னும் மென்மேலும் வளருமா, ஏன்னா பேருக்குதான் ரிஷிவந்தியமே இருக்கு தவிர நம்ம தொகுதியில ரிஷிவந்தியம் பகுதியில ஒரு நலத்திட்டங்களும் ஒழுங்கா நடக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அங்க இருக்கிற இளைஞர்களிடையே நிறையவே இருக்கு. சார், அதிமுக திமுக இது ரெண்டும் வேண்டாம், ஒரு புது பாதை வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் விஜயகாந்துக்கு வாக்களித்த தொகுதியாக இந்த ரிஷிவந்தியம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம், அந்த சமூகம் சாராத ஒரு விஜயகாந்த் நின்ன பொழுதே கூட அந்த மக்கள் அதிக அளவில் வாக்களித்தாங்க. இப்பொழுது அந்த விஜயகாந்த் அவருக்காக வாக்களித்த அந்த மக்கள் விஜயை எப்படி பார்க்குறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்டு தான். விஜயகாந்த் கடந்த தேர்தலில் அவர் ஒரு ரிஷிவந்தியம் தொகுதியில நின்று எதிர்கட்சி தலைவரான ஒரு வாய்ப்பு அந்த தொகுதியில தான் அவருக்கு கிடைச்சது. அதனாலவே அது ஸ்டார் தொகுதின்னு ஒரு முத்திரை குத்தியே வச்சிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா, அந்த பகுதியை பொறுத்தளவு விஜயகாந்த் ரசிகர்கள் அதிகம். இதை நான் கலாய்வுல பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டேன். இந்த மாதிரி விஜயகாந்த் வந்திருக்காரு, ஆனா பாத்தீங்கன்னா அதிமுக திமுக இவங்களுடைய கூட்டங்களுக்கு மட்டும்தான் வாக்குகள் போகுது, அவர் எப்படி இங்க வெற்றி பெற்றான்னு கேட்கும்பொழுது இங்கு தேமுதிகவுடைய, அதாவது குறிப்பாக கேப்டன் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் அதிகம், அதனால்தான் அவர் இங்க வெற்றி பெற்றதுக்கு முதல் காரணம் என்று எல்லா மக்களும் சொல்றாங்க. இப்ப அந்த விஜயகாந்தோடைய வாக்குங்கிறது விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்கிறேன். அப்படி இல்லைங்க, கண்டிப்பா இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க திமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அதுவே அவர் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ஏடிஎம்கே கூட இருந்துதான் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. இப்ப திமுக கூட ஏன் கூட்டணி வச்சாங்க அப்படின்ற அதிருப்தியில நிறைய பேர் இருக்காங்க. அதனால திமுகவுக்கு இந்த சைடுல இருந்து வாக்கு போக வாய்ப்பு இல்லை. இளைஞர்களும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும்தான், இவங்க இந்த வாக்குகள் மட்டும்தான் அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு டிவிகேவுக்கு. தேமுதிகவுல இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். தேமுதிக திமுகவோடு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த பகுதி மக்களுக்கே, விஜயகாந்துக்கு வாக்களித்தவர்களுக்கே கோபம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க விஜய்க்கு வாக்களிக்காமல் வேற யாருக்கு வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கு? கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அளிக்கும். ஏன்னா அவங்க ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. கடந்த 10 ஆண்டு காலமா திமுக ஆட்சியில இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுது. தங்கள் பகுதிக்கு ஒரு நல்ல திட்டங்கள் எதுவுமே இல்லை.
நீண்ட நாள் முறையிட்டு அங்க இருக்கிற தேரோடு வீதி சாலை, நேரு வீதி சாலை இதெல்லாம் இன்னமும் போடாமலே கிடப்பிலே இருக்கு. அதுவும் இல்லாம நடந்த சாலை பணிகளே ஒழுங்கான முறையில நடக்கல. அதனால பெரும் அதிருப்தி இருக்கு. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மற்றும் பெருமாள் கோவில் 2 கோவில் இருக்கு. அந்த புனரமைப்பு பணிகளும் ஒழுங்கான முறையில நடைபெறல. அப்படின்றப்ப ஒரு மாற்றம் வந்தால் இந்த மாற்றங்கள் எல்லாமே நிகழுமா அப்படின்ற ஒரு மனநிலைமையில அங்க இருக்கிற பகுதி மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பல சட்டமன்ற தொகுதியை பார்க்கும் பொழுது இளைஞர்கள் அதிக அளவில் ஈர்ப்பு விஜய்க்கு இருக்குது. குறிப்பாக ஒரு 35-40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் கூட விஜயின் மீது ஒரு ஆர்வம் காட்டுறாங்க, அவருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஓப்பனாக பேசியிருக்கக்கூடிய நம்ம அந்த கள ஆய்வுல எல்லாம் தெரிய வந்திருக்கு. இந்த பகுதியில அந்த அளவுக்கு விஜயின் மீது ஒரு ஆர்வம் இல்லையா? அந்த பகுதியில இல்லைங்க, இளைஞர்கள் மத்தியில மட்டும்தான் ஆர்வம் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அது ஆண்டாண்டு காலமா அதிமுக திமுக தான் ஆண்டுகிட்டு வராங்க, நம்மளுக்குன்னு ஒரு புதிய தலைவர் வரட்டும் இளைஞர்கள் நினைக்கிறாங்களே தவிர அவங்கள்ட்ட போதுமான விழிப்புணர்வு இல்லை. நானே கேட்கும் பொழுது உங்க பகுதியில யாரை வேட்பாளரா நிக்க வச்சா நல்லா இருக்கும்னு கேட்டா அது அவங்களுக்கு தெரியல. அது கூட விட்டுலாம், சரி அறிவிக்கல அப்படின்னு நினைச்சா கூட உங்க பகுதியில இருக்கிற என்ன பிரச்சனைய திரு விஜய் அவர்கள் வந்தா எந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு கேட்டா கூட எந்த பிரச்சனைன்னு இருக்கு அதை சொல்லக்கூட டிவிகே ரசிகர்களால சொல்ல முடியல. அதுதான் அங்க ஒரு சங்கட்டமான விஷயம். என்ன தொகுதி பிரச்சனை என்னன்னே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா பெண்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தலைவன் மற்ற ரசிகர்களுக்கும் சரி, இங்க இருக்கிற ஒரு உதாரணமா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வரணும்னு நினைக்கிறவரு எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது முன்னுதாரணமா தான் இருக்கணும். ஏன்னா அரசியல் வட்டாரங்கள்ல இப்ப அவர் நடந்துக்கிற விதத்தை வச்சு எல்லாரும் சொல்றாங்க ஒரு குடும்ப தலைவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதை முன் வச்சு சொல்ல வராங்க. இதனால பெண்கள் மத்தியில கொஞ்சம் அதிருப்தி தான் இருக்கு. அவர் செய்த செயலால் அந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ மற்ற தொகையை கம்பேர் பண்ணுறப்ப இந்த இடத்துல பெரிய பெண்கள், குறிப்பாக இளம் பெண்களிடமும் பெரிய ஆதரவு இல்லை. அதே போல் இளைஞர்களுக்கு அவர் அந்த தொகுதி குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதனால் இதெல்லாம் அவங்க சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது விஜயகாந்துக்கு ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. காரணம் என்னென்னா விஜயகாந்த் ரசிகர்களாக அந்த பகுதியில் நிறையா இருந்தாங்க. அதனால தான் ரிஷிவந்தியத்தில் அவருக்கு பெரிய ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறப்ப இங்கே இளைஞர்கள் விஜயின் ரசிகர்களாக இருக்கிறவங்களது அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறது இல்லையா? இந்த பகுதியில் ஓட்டு கன்வெர்ட் ஆகும். ஆனா இருந்தாலும் விஜயோடைய ரசிகர்கள் என்ற அந்த மனப்பான்மையில மட்டும்தான் அவருக்கு அந்த கூட்டங்கள் கூடுதே தவிர எல்லாம் வாக்கா மாறிடும் சொல்ல முடியாது. அந்த ஒரு நிலவரம் அங்க கண்டிப்பாவே இருக்கு. ஏன்னா காலங்காலமா அதிமுக திமுக என்ற அந்த ஒரு மனப்பான்மையிலே பல குடும்பங்கள் அங்க இருக்காங்க. அப்படின்றப்ப போதுமான விழிப்புணர்வு இருந்தால் கண்டிப்பாக அதிமுக திமுக தான் அந்த வாக்குகள் வருமே தவிர டிவிகே கட்சிக்கு போக வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க தாவேக்காவுக்கு பெரிய அளவு ஆதரவு இல்லை அப்படிங்கிறீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி சென்ற முறை இந்த சுரேஷ் மணிவண்ணன்ங்கிறவர் 12,000 வாக்குகள் 5% மேல வாக்கு வாங்கியிருக்காரு. நாம் தமிழருக்கு அங்க எப்படி இருக்கு? நாம் தமிழருக்கு அதே சதவீத வாக்குகள் பெற வாய்ப்பு கண்டிப்பாவே இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 10-15% மட்டும்தான் டிவிகேக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரசிகர்கள் என்ற முறையில மட்டுமே அந்த வாக்குகள் பெரியுமே தவிர மற்றபடி நாம் தமிழர் கட்சி அந்த வாக்குகள் நீடித்து கொண்டுதான். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அரசுடைய திட்டங்கள் எதெல்லாம் போய் சேர்ந்திருக்கு? அரசுடைய திட்டங்கள் பாத்தீங்கன்னா மத்திய அரசு திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீடு திட்டம், கிஷான் நிதி, இது போன்ற திட்டங்கள் எல்லாமே நல்லாவே ரீச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா மாநில அரசோட திட்டங்கள் புதுமை பெண் திட்டம், இலவச பேருந்து திட்டம், திருமண உதவி, இது போன்ற திட்டங்கள் நல்லாவே சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அதுவும் கட்சி நிர்வாகிகள் மூலமா கட்சியை சார்ந்த நபர்களுக்கு நல்லாவே போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இப்ப 2 முறையாக கே கார்த்திகேயன் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு முறை 2014 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல, 21 41,000 வாக்குகள் வித்தியாசத்துலையும் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு இந்த களம் எப்படி இருக்கிறது? அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? எப்படி அவருக்கு இவ்வளவு ஆதரவு அங்கே கிடைக்குது? இப்பொழுதும் அவருக்கு சாதகமாக அந்த தொகுதி இருக்குதா? இல்லைங்க, இப்ப பாத்தீங்கன்னா திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் அந்த இடத்துல திரும்பவும் வேட்பாளரா நிப்பாரான்றது சந்தேகம். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்பொழுது அவர் ஜெயிச்சாருன்னா ஹாட்ரிக் வெற்றி பெறுவார். ஹாட்ரிக் வெற்றி பெற்றாருன்னா
கண்டிப்பா அவருக்கு வந்து அமைச்சராக வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல திரு ஏவாவேலு அவர்களுக்கு இதுல பாதிப்பு இருக்கு. ஏன்னா ஏவாவேலு வந்து அந்த பகுதியில கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காரு. அப்படின்றப்ப உள்கட்சி முறையீடிலேயே காய் நகர்த்தி கொண்டு இருப்பதாக தான் ஏவாவேலுவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த தொகுதியில வெற்றி பெற்றால் இவருக்கு தான் பாதகமாக அமையும். அதனால கூட்டணி கட்சிக்கு தான் இந்த தொகுதியை ஒதுக்குவாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடுது. அப்படி இல்லை என்றால் திரு வசந்த கார்த்திகேயன் அவர்கள் உளுந்தூர்பேட்டை தொகுதியில நிக்க வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இவருடைய பவர் வந்து குறைச்சா மட்டும்தான் ஏவாவேலு வந்து ஜொலிக்க முடியும். அப்படின்ற பட்சத்துல இவர் அங்கங்கேயும் அழைச்சிதான் சீட்டு கொடுப்பாங்கன்ற ஒரு மக்களிடையே பேசப்பட்டு வருது. இப்ப இங்க பாமகவிற்கு அதிமுக கூட்டணி ஒதுக்கி இருக்கிறது. பாமகல இங்க செல்வாக்கான ஒரு அரசியல் தலைவர்னு யார் இருக்கா, அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது மாதிரி யார் சொல்லுவீங்க? KP பாண்டியன் PMKல இருக்காரு. ஆமா ஆமா, அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இன்னும் யாருக்கு போகுதுன்ற ஒரு சரியான திட்டங்கள் வந்து அந்த சைடுல இருந்து எதுவுமே வரல அப்படிதான் சொல்லி ஆகணும். மற்றபடி பாத்தீங்கன்னா PMKவுக்கு ஆதரவு அங்க கண்டிப்பாவே இருக்கும். ஏன்னா கவுண்டர் என்ற வன்னியர் சமுதாயம் அங்க அதிகம். அதே பட்சத்துல இவங்க இருக்கிற கூட்டணியினால இவங்களுக்கு அதிகமாவே வாக்கு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் கடந்த தேர்தலில் வந்து அமமுக வந்து 10,000 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காங்க. அப்படின்றப்ப இந்த NDA கூட்டணியில தான் அமமுக கட்சியும் இருக்கு. அப்ப அந்த வாக்குகள் அவங்களுக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. PMKவோட வாக்கும் அதுலதான் போக வாய்ப்பு இருக்கு. அப்படின்றப்ப வெற்றி வாய்ப்பு வந்து இவரை பொறுத்தளவு பிரகாசமாவே இருக்கும்னு தான் சொல்லலாம். ஏன்னா மாற்றத்தை விரும்புறாங்க அங்க தொகுதி மக்கள். சரி, இப்ப கார்த்திகேயன் அங்க நிக்கலன்னா திமுக சார்பாக யார் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு? நீங்க சொல்றது மாதிரி ஏவாவேலு வேற தொகுதிக்கு அனுப்புறாரு அப்படின்னா கூட்டணி கட்சினா எந்த கட்சிக்கு ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லைன்னா திமுகவே நிக்குதுன்னா யார் அடுத்தது களம் காணுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அங்க? அதாவது பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சின்னு பார்க்கும்போது திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அவங்க கேட்டதாகவும் அவங்களுக்கு கொடுக்கறதாகவும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அவங்க நின்னாலும் அந்த அதிருப்தி திமுக கூட்டணி வச்ச அந்த அதிருப்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வாக்குகள் கிடைக்குமான்றது ஒரு சந்தேகம்தான். திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து சென்னையில இருக்க விருகம்பாக்கம் தொகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் விருதாச்சலத்திலையும் ஒரு முறை விஜயகாந்த் ஜெயிச்சிருக்காரு. அதனால அங்க போகவும் வாய்க்குது. ஆனா அதிகபட்சம் வந்து இந்த உள்கட்சியில நடக்கிற இந்த முறையீடு காரணமா கண்டிப்பா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த தொகுதி கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு. சரி, அவங்களுக்கு கொடுக்கலன்னா திமுக யார் அடுத்த கட்ட தலைவர் இருக்காங்க கார்த்திகேயன் இல்லாமல்? கார்த்திகேயன் இல்லாம அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா வேற யாரும் பெருசா அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. புதுசா யாராவது உளுந்தூர்பேட்டை சைடுல இருந்து மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பேர் சொல்லும் அளவிற்கு அங்க யாரும் கட்சி தலைவர்கள் யாரும் கிடையாது. கார்த்திகேயனை தவிர இங்க பெரிய அளவு யாரும் எஸ்டாப்ளிஷ் ஆகல அப்படிங்கிறீங்க. உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வுல இந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு யாருக்கு வாய்ப்பு, சதவீத கணக்குல சொன்னீங்கன்னா எவ்வளவு சொல்லுவீங்க? சதவீதம் கணக்குல சொல்ல போனோம்னா கண்டிப்பா வந்து NDA கூட்டணிக்கு 60% வாய்ப்பு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுடைய கூட்டணி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்காங்க, PMK இருக்காங்க, மற்ற இதர கட்சிகள் இருக்கும் பொழுது சமூகம் அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லா வாக்கும் வந்து NDA கூட்டணிக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து திமுக கட்சியின் மீது இருக்கிற அதிருப்தியினால இவங்களுக்கு பெருசா வாக்குகள் போக வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஏன்னா கடந்த 10 வருஷமா அவர் ஆண்டுட்டு வர்றாரு, பெரிய முன்னேற்றம் இல்லை. மக்களிடையே ஒரு சலிப்புத்தன்மை கண்டிப்பாவே இருக்கு. அப்படின்றப்ப NDA கூட்டணிக்கு கண்டிப்பாகவே நல்ல வாய்ப்பு இருக்கு. பெண்களிடம், குறிப்பாக பெண்களிடம் எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்கிறார்களோ கண்டிப்பாக அந்த கட்சிகள் வெற்றி பெறும்னு இந்த தொகுதியை பொறுத்தளவு கலை நிலவரம் இருக்கு. இந்த தேர்தல் முடிவை மாத்துமா இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு? கடைசி கட்டத்தில் கொடுக்கக்கூடிய பணம் கண்டிப்பாக மாத்தும். ஏன்னா பணத்தை கொடுத்து அந்த கடைசி நிமிடங்கள்ல வந்து வாக்கு வாங்குறது வந்து கட்சிகளோட யுத்திகளாவே தான் இருக்கு. அதிமுகவும் சரி திமுகவும் சரி, இவங்க 200 ரூபாய் கொடுத்தா நாங்க 400 ரூபாய் கொடுப்போம், நாங்க 400 ரூபாய் கொடுத்தா நீங்க 500 ரூபாய் கொடுப்பீங்க, அந்த மோதல்ல தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல பணம் கொடுத்தார்கள்னா அங்க இருக்கிற மனப்பான்மை பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களா இருக்காங்க எல்லாருமே. அப்படின்றப்ப ஒரு குடும்பத்துல ஒரு 10 வாக்குகள் இருக்குன்னா ஒரு 5 வாக்குகள் இருக்குன்னு வச்சுப்போங்களேன். உதாரணத்துக்கு 5 வாக்குகள் இருப்பது அவங்களுக்கு பிரியமான கட்சிக்கு ஒரு 3 வாக்குகள் போகும். பணம் வாங்கிட்டோமே
அந்த காரணத்திற்காக ஒரு 2 வாக்குகள் மற்ற கட்சிக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தா அதிகமாக திமுக செலவு பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு தானே வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அப்படி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அதிருப்தி இருக்குல்ல, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இப்ப ஆளும் கட்சி பெருசா செயல்பாடுகள் இல்லைன்ற அந்த மன திருப்தி இல்லை அவங்களுக்கு. அப்படின்றப்ப கண்டிப்பாக அங்க ஏடிஎம்கேக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா இவங்களோட கூட்டை அந்த அளவுக்கு வலிமையா இருக்கு. ஏன்னா அமமுக அந்த அளவுக்கு வாக்குகள் பெற்றிருக்காங்க, பாமக அந்த அளவுக்கு வாக்குகள் பெற்றிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல இவங்க ரொம்ப வலுவாவே இருக்காங்க அந்த பகுதியில. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி குறித்து தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். வேற எந்த தொகுதியிலும் இல்லாத சில விஷயங்கள்லாம் இதுல நம்ம கள ஆய்வுல தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக அரசு, திமுக அரசு செயல்படுத்திய இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இது பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. காரணம், இதைவிட பெரிய தாக்கத்தை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தியது கள்ளச்சாராய மரணம். அந்த மரண ஓலம் இப்பொழுதும் அந்த பெண்கள் காதில் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரியும், போதை அங்கே அந்த போதை ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது. இன்னும் சொல்லப்போனால் திமுக நடத்திய கூட்டத்தில் இலைக்கு ஒரு பீர் பாட்டில் வச்செல்லாம் அங்கே நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் அந்த பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. மற்ற தொகுதிகள்லாம் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இங்கே இளைஞர்கள் மத்தியிலையோ பெண்கள் மத்தியில் பெரிய அளவு இல்லை. மாறாக அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் எடை போடுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள். அதனால அந்த அளவுக்கு மற்ற தொகுதியில் இருக்கிறது மாதிரி விஜய்க்கு இங்கே பெரிய அளவு ஒரு ஆர்வமோ அவர் மீது ஒரு தாக்கத்தை, அவருடைய கட்சி இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறாங்க. எப்பொழுதும் போல வன்னியர்கள் பாமகவுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, மாம்பழம் சின்னம் அன்புமணிக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரவும் நமக்கு கிடைக்குது. இது விஜயகாந்த் போட்டியிட்ட ஒரு ஸ்டார் தொகுதியாக இருக்கிறது. இப்பொழுது அந்த கட்சி தேமுதிக திமுகவோடு கூட்டணி வச்சிருக்குது. அவருக்கு வாக்களித்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்தே இந்த தொகுதியில் நின்னாலும் அவரை தோற்கடிக்கக்கூடிய வகையில் அங்கே இருக்கிறாங்க, கோபத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கள ஆய்வில் கிடைச்சிருக்கு. இந்த முதற்கட்ட கள ஆய்வில் பாமக தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் இது திமுக ஏவா வேலு அவர் கண்ட்ரோல் பண்றாரு இந்த தொகுதியை, மீண்டும் கார்த்திகேயன் இங்கு நின்று வெற்றி பெறக்கூடாது என்ற ஒரு உட்கட்சி கணக்கு அவரிடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தரவும் கள ஆய்வில் நமக்கு கிடைச்சிருக்கு. எது எப்படியே இருந்தாலும் சமுதாய வாக்கு, கூட்டணி கட்சிகளுடைய பலம் இது பாமகவிற்கு ஒரு முன்னிலையை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதா நம்முடைய கள ஆய்வு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.